ISI உளவாளி ஜாகிர் ஹுசேன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 9 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த மனுவில் என்னென்ன காரணங்கள் கூறி போலீஸ் காவல் கேட்கப்பட்டுள்ளது? நிச்சயமாக ரேவதி, பாகிஸ்தானுடைய உளவு நிறுவனத்துடைய உளவாளியாக செயல்பட்ட இலங்கை நாட்டைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பவரை கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் திருவல்லிக்கேணி பகுதியில் கியூ பிரான்ச் போலீசார் கைது செய்து பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியது. அதாவது தென்னிந்தியாவில் முக்கிய பகுதிகளை நாச வேலையில் ஈடுபட திட்டமிட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்ததால் மேலும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கியூ பிரான்ச் போலீசார் முடிவு செய்தார்கள். அதனை ஒட்டி சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் இதற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அமெரிக்க துணை தூதரகத்தை உளவாளி ஜாகிர் ஹுசேன் படம் பிடித்து வைத்துள்ளார். அதேபோன்று பெங்களூரில் உள்ள இஸ்ரேல் துணை தூதரகத்தையும் அதேபோன்று கொச்சின் விசாகப்பட்டினத்தில் உள்ள துறைமுகங்களையும் படம் பிடித்து வைத்துள்ளார். இவருடைய நடத்தைகள் நாட்டில் உள்ள பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. ஆகவே மேலும் குற்றவாளிகளை கைது செய்யவும் மேலும் கூட்டாளிகள், அதாவது ஜாகிர் ஹுசேனுடைய கூட்டாளிகளை கைது செய்யும் வண்ணமாக இவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கியூ பிரான்ச் போலீசார் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. அதற்கான விசாரணை தற்பொழுது நடந்து முடிந்துள்ளது. தீர்ப்புக்காக, அதாவது எத்தனை நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க போறாங்க என்பதை இன்று பிற்பகல் அதற்கான தீர்ப்பு வெளியாக உள்ளது. ரேவதி. கோகுல், போலீசார் ஜாகிர் ஹுசைனை விசாரணைக்கு எடுக்கும் பட்சத்தில் வேறு என்னென்ன கோணங்களில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கு? நிச்சயமாக அல்தாஃப், அதாவது சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பில் முக்கியமாக தற்பொழுது ஜாகிர் ஹுசேன் கைது செய்யப்பட்ட பின்பு 2 நாட்களில் இது போன்ற குண்டுவெடிப்பு சம்பவம் சென்னையில் நடந்துள்ளதால் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கும் ஜாகிர் ஹுசேனுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த போகிறாங்க. அதன் பின்பு ஜாகிர் ஹுசேனிடமிருந்து கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அந்த கள்ள நோட்டுகளை எவ்வளவு கள்ள நோட்டுகள் இந்தியாவில் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது? ஜாகிர் ஹுசேனுக்கு 3 முக்கிய திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக கள்ள நோட்டுகளை அதிக அளவில் புழக்கத்தில் விட வேண்டும். உளவு நிறுவனத்திற்கு, பாகிஸ்தானுடைய உளவு நிறுவனத்திற்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக அதிக அளவிலான இளைஞர்களை சேர்க்க வேண்டும். மேலும் இது போன்ற முக்கிய பகுதிகளுடைய புகைப்படங்களை எடுத்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டும். அந்த புகைப்படத்தின் வாயிலாக பெரிய அளவிலான நாச வேலை செய்வதற்கான திட்டத்தை அவங்க திட்டியிருக்காங்க. இது போன்ற முக்கிய 3 திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதால் வேறு ஏதாவது உளவாளிகள் சென்னையிலோ வேறு மாநிலங்களிலோ இல்லை தமிழகத்தின் பிற பகுதிகளிலோ பதுங்கியுள்ளார்களா என்பது குறித்து விசாரிப்பதற்காக தற்பொழுது போலீஸ் காவலில் அவர் எடுத்து விசாரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த விசாரணையும் ஜாகிர் ஹுசேனிடம் நடத்தப்பட இருக்கு. அல்தாஃப்.